உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 36 இடங்கள்ல வந்துட்டு திமுக கூட்டணி வந்து முன்னிலை வகிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நிலவர பிரகாரம். ஆனா அதிமுகவானது 2 தொகுதிகள்ல மட்டும்தான் முன்னிலையில இருக்கு. ஏன் இந்த இவ்வளவு பெரிய வித்தியாசம் வருவதற்கு என்ன காரணம்? திமுக அவங்க ஆட்சியில இருக்கிறதுனால அதை அவங்க முழுமையா பயன்படுத்தி அவங்கள வந்து தன்மைப்படுத்தி வச்சிருக்காங்கன்றது அது பொருள். அதனால அது அப்படிதான் இருக்கும். ஆனா திமுக அமைச்சர்கள் அடுத்தடுத்து அவங்க மேல போடப்பட்ட வழக்குகள் ஆகட்டும், போதை பொருள் சம்பந்தமாக அவங்க மேல இந்த குற்றச்சாட்டாகட்டும், நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்துமே கூட திமுகவால 36 இடங்களுக்கு வர முடிஞ்சிருக்கு அப்படின்னும் போது அதிமுகவில் ஏற்பட்ட இந்த உட்கட்சி குழப்பம் இந்த பின்னடைவுக்கு காரணம் எடுத்துக்கலாமா? ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியே போகாம இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ஓரளவு மெஜாரிட்டி இருந்திருக்குமோ அதிமுகவுக்கு? இல்ல, ஓபிஎஸ் வெளியே போனது உள்ள வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லமா. அண்ணாமலையினுடைய எண் மக்கள் யாத்திரையாகட்டும், அவர் ஆளுங்கட்சி மீது தொடர்ந்து வைத்த விமர்சனங்கள் ஆகட்டும், அதிமுக வந்துட்டு பின்னுக்கு தள்ளி பாஜக முன்னிலை வகிச்சிருச்சு அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வருவதற்கு காரணமாயிடுச்சு. இல்ல, திமுகவை எதிர்க்கணும்னா அது அண்ணாமலையாதான் முடியும். நரேந்திர மோடிக்கு ஓட்டு கேட்டதை விட அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்கிறாங்கன்னு சொல்ல அப்ப பிஜேபி எதை நோக்கி போகிறதுன்னு அவங்க தான் சிந்திக்கணும். இது வந்து ஊடகங்கள் அதை உருவாக்குதா, இல்ல அண்ணாமலை உருவாக்குறாரா, இல்ல அந்த கட்சி உருவாக்குச்சான்றது இல்ல. சார், அதிமுகவினுடைய இந்த ஒரு பின்னடைவு, குறைவான தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதற்கு இன்னொரு காரணமாக சொல்லப்படுவது வேட்பாளர்களுடைய தேர்வு. நிறைய புதுமுகங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை என்ன சார்? ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் இருந்திருக்க கூடாதோ, அவங்க கூட இணைஞ்சிருக்கணுமோ அப்படின்னு நினைக்கிறாங்களா? புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எடுத்த நிலை வெற்றி பெற்றிருக்கிறது தான் அதிமுகவுடைய மனநிலை. பிரதமர் நரேந்திர மோடி சேர சொன்னார், சேர்ந்தனர். அப்போ அவர் யாருடைய தலைமையில் அவர் இயங்குறாருன்றது தெரியுது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக சேர்ந்து இருந்தா இப்ப அந்த 2 பேருடைய வாக்குகளையும் பார்க்க சொல்ல திமுக கூட்டணியை விட அதிகமாக. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். பாருங்கள், பேசுவோம். வணக்கம் சார். இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா கவுண்டிங் ரொம்ப வேகமாகவும் பரபரப்பாகவும் போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுல தமிழகத்தை பொறுத்தவரையும் நான் கேட்க நினைத்தது என்ன அப்படின்னா, 40 தொகுதிகளில் திமுக நாங்க வெல்வோம் அப்படின்னு சொன்னாங்க இந்தியா கூட்டணி. இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 36 இடங்கள்ல வந்துட்டு திமுக கூட்டணி வந்து முன்னிலை வகிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நிலவர பிரகாரம். ஆனா அதிமுகவானது 2 தொகுதிகளில் மட்டும்தான் முன்னிலையில இருக்கு. ஏன் இந்த இவ்வளவு பெரிய வித்தியாசம் வருவதற்கு என்ன காரணம் சார்? இல்லை, அது தேர்தலில் அவங்க தொடர்ந்து மேற்கொண்ட பிரச்சாரங்கள், அவங்க ஊடகங்கள் மற்ற உளவுத்துறை நிறுவனங்கள் வைத்துக்கொண்டு அவர்கள் செய்த அந்த யுக்தி. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் அலுவலர்கள் கூட நீங்கள் போஸ்டல் ஓட்டை பார்த்தீங்கன்னாவே தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட்டதுன்னு தெரியும். ஏன்னா அந்த போஸ்டல் ஓட்டு யார் போட்டிருப்பாங்கன்னு அந்த தேர்தல் பணியில் ஈடுபட்ட அலுவலர் தான் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலையை அதுலேயே காட்டுறாங்க. அதனால் அவங்க வந்து அதிலிருந்தே வந்து அந்த போஸ்டல் ஓட்டர்ஸ் தான் வந்து தேர்தல் நடத்தியிருக்காங்க. அப்போது அதுதான் திமுக அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால அதை அவங்க முழுமையாக பயன்படுத்தி அவங்கள வந்து தன்மைப்படுத்தி வச்சுருக்காங்கன்றது அது பொருள். அதனால் அது அப்படி தான் இருக்கும். ஆனால் கள நிலவரம் வேறு, மக்களுடைய மனநிலை வேறு. மக்களுடைய பாதிப்புகள் அவர்கள் வாக்கா பிரதிபலிக்கும் நாங்கள் இன்னும் நம்புகிறோம். அதனால் அந்த மக்கள் அவங்களுடைய பாதிப்புகளை அதில் வெளிப்படுத்துவாங்க. அப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சில இடங்களில் ஏற்கனவே இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. இந்த மற்ற அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றா இவங்க வந்து ஒரு நிலைய கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதனால இதுல நான் கேட்க நினைப்பது என்னன்னா, நிறைய பாத்தீங்க அப்படின்னா திமுக மேல நிறைய குற்றச்சாட்டுகள், இடி ரெய்டு வந்ததாகட்டும், திமுக அமைச்சர்கள் அடுத்தடுத்து அவங்க மேல போடப்பட்ட வழக்குகள் ஆகட்டும், போதை பொருள் சம்பந்தமாக அவங்க மேல இந்த குற்றச்சாட்டாகட்டும், நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்துமே கூட திமுகவால 36 இடங்களுக்கு வர முடிஞ்சிருக்கு அப்படின்னும் போது அதிமுகவில் ஏற்பட்ட அந்த உட்கட்சி பூசல், அந்த உட்கட்சி குழப்பம்
இந்த பின்னடைவுக்கு காரணம் எடுத்துக்கலாமா? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏறத்தாழ தனித்து போட்டியிடுற நிலையில தான் தேமுதிகவை மட்டும்தான் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு போட்டிக்கிட்டோம். ஆனால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, வலிமையான கட்சின்னு நீங்களாம் நம்புறீங்க. அப்படிப்பட்ட நிலையில் கூட அவங்க தனித்து தேர்தலில் போட்டியிடல. அவங்க கூட்டணி வலிமையாக இருந்தது. அந்த கூட்டணி கூட அதை வந்து கொள்கை ரீதியான கூட்டணின்னு சொல்ல முடியாது. ஆனால் நரேந்திர மோடி மத்திய அரசாங்கத்தின் 10 ஆண்டு கால செயல்பாடுகள், அதனால் நாட்டில் ஏற்பட்ட பாதிப்புகள், மத ரீதியான பிரச்சனைகள், இப்படி எல்லாத்தையும் அவங்க வந்து சொல்லி, அப்போ நரேந்திர மோடிக்கு எதிரான ஒரு சக்தியாக தன்னை வந்து ஸ்டாலின் ப்ரமோட் பண்ணிக்கிட்டாரு. அப்போ நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பு வாக்குகள் பொதுவாகவே பிஜேபிக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்த காரணத்தினால இவங்க நரேந்திர மோடியை எதிர்க்கக்கூடியவர், பிஜேபியை எதிர்க்கக்கூடிய வலிமையான கூட்டணி அவங்க எதிர்க்கின்ற கட்சிகளை எல்லாம் இணைச்சி வச்சு அவங்க அமைச்சதுனால அவங்க வந்து இப்போதைய பிரச்சனை நரேந்திர மோடி ஆட்சியில் தொடரணுமா அல்லது மாற்று வேண்டுமா அப்படின்னா, அப்போ அவங்க ஒரு மாற்ற சொல்ல அந்த மாற்றுக்கு இருந்த ஆதரவு அவங்களுக்கு கிடைச்சிது. ரெண்டாவது, அவர் ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தில் கூட தமிழ்நாட்டை வளப்படுத்துவோம் அல்லது தமிழ்நாட்டுக்கு வளம் சேர்க்க எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேட்கல. அவர் இந்தியாவை காப்பாற்ற தான் போனார். சரி, இவரை இங்கேருந்து அனுப்புனா போய் இந்தியாவை காப்பாற்றுவார்னு நினச்சி கூட ஓட்டு போட்டிருக்கலாம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பாளர்கள் அல்லது பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாதுன்னு நினைக்கிற தொழிலதிபர்கள், அவங்களால பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல மத ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பவர்கள், இவங்கெல்லாம் வந்து இவங்களை எதிர்க்கணும்னா திமுக தான் அதுக்கு சரியான ஆளு. அதிமுக தான் அடுத்த சாய்ஸ் உங்களுக்கு தோணலையா? அதுதான் அவங்களுக்கு தமிழ்நாட்டு தேர்தல்னா அது தோணி இருக்கும். அது அடுத்த சாய்ஸ் வந்து அதிமுகன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இவங்க பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் ட்ராமா போடுறாங்க. இவங்க வந்து ஏமாத்துறாங்க. இவங்க தேர்தலுக்காக சும்மா நடிக்கிறாங்க. சிறுபான்மை ஓட்டம் வந்து பிரிக்கிறதுக்காக வந்து மக்கள் வந்து அதிமுக முழுசா நம்பல அப்படின்னு. மக்கள் வந்து நம்பல இல்லம்மா. நீங்க 2019 தேர்தல் பாருங்க, 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் பாருங்க, அதிமுக வாங்கின வாக்குகள் பாருங்க. 2019 மிக குறைவான வாக்குகள் நாங்கள் எங்கள் கூட்டணி வாங்கியிருக்கோம். திமுக எல்லா இடங்கள்லையும் நிறைய லீடிங்கில் அவங்க வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கு இடையில் வந்து அந்த இடைவெளி வெறும் 3% தான். அப்போது அவங்க பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் வந்து முழுமையாக அவங்க தலைமைக்கு வாக்கு கேட்க சொல்ல, அவங்க தலைமையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாக்கு கேட்க சொல்ல எங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை நாங்கள் சந்தித்தோம், ஆளுங்கட்சியாக இருந்து கூட. அதே 21 நாங்கள் எங்களை வந்து முன்னிலைப்படுத்தி எடப்பாடியார் முதலமைச்சராக வச்சு நாங்கள் ஓட்டு கேட்க சொல்ல நியர்பை போனோம். அதை மீறிட்டு 75 இடத்துல நாங்கள் கூட்டணியாகவும் தனித்து 66 இடத்துலையும் வெற்றி பெற முடிஞ்சது. அப்போது அதிலிருந்தே வந்து மக்களுடைய மனம் டெல்லிக்கு யார், நீங்கள் 1980 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர், அப்போ நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் அதிமுக 2 இடத்துல ஜெயிச்சது. வெறும் 2 இடம், சிவகாசி கோபிச்செட்டிப்பாளையம் 2 தொகுதியில் அதிமுக ஜெயிச்சது. மீதி 39 இடத்துலையும் அதிமுக தோற்றுது, கூட்டணி தோற்றுது. கூட்டணினா அப்போ ஒரு பெரிய கூட்டணி கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு வந்தது. ஏன்னா அப்போ வந்து மத்தியில் யார் ஆட்சி அமைக்கணும், அப்போ இந்திரா காந்தி மறுபடியும் அப்போ தான் வந்து 80 பிரதமர் ஆகிறாங்க. அவங்க வந்து எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திரா காந்தி இந்தியாவை வெறுத்ததுக்குன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் திமுகவே ரத்த காட்டேரின்னு சொல்லி இந்திரா காந்தியை விமர்சனம் பண்ணி அவங்க தான் மிசா கொடுமை பண்ணி நாட்டையே அழிவுப்பாதை கொண்டு போனாங்கன்னெலாம் சொல்லி எல்லாம் பண்ணிட்டதுக்கு பிறகு 80 தேர்தல் திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வச்சு வெற்றி பெற்றது. அதிமுக 2 இடத்துல தான் ஜெயிச்சது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எதிர்த்து, அதுவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து வெல்ல முடியாத தலைவர்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிரூபித்து காட்டினவர். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வர முடியாத ஒரு அப்படியாப்பட்ட தலைவரையே 1980 மத்திய தேர்தல்னு வர சொல்ல இந்தியாவுக்கு வந்து இந்த குழப்பமான ஜனதா கட்சி ஆட்சிகள் தொடர்ந்து மாறி மாறி முதலமைச்சர்கள் பிரதமர்கள் உருவாக்கினது, அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரணும்னா அது வந்து இந்திரா காந்தியால் தான் முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கு வாக்களித்தாங்க.
அப்போ அந்த வாக்கு இதுல வந்து திமுக இங்கே ஜெயிச்சது. அதிமுக காங்கிரஸை எதிர்த்தனால புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 2 இடத்துல தான் வெற்றி பெற்றார். ஒரு தோல்வியை சந்தித்தோம். இது ஏதோ மக்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து பெரிய செல்வாக்கு திமுக வந்துருச்சு, கருணாநிதியினுடைய தலைமையும் மக்கள் மறுபடியும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்க உடனடியாக என்ன பண்ணாங்க, ஆட்சியை கலைச்சாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை 1980 நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க வெற்றி பெற்ற ஒரே காரணத்தினால அப்போ வந்து கருப்பையா மூப்பனார் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அவரும் கருணாநிதியை சேர்ந்து உடனடியாக இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்தவொன்னே அழுத்தம் கொடுத்து இந்த ஆட்சியை கலைச்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மேலே ஊழல் விசாரணை கமிஷன் போட்டு அவரை வந்து ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலே சுமத்தி எல்லாத்தையும் பண்ணி ஆட்சியை கலைச்சி ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு 6 மாதத்தில் தேர்தல் அறிவித்தாங்க. தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறுபடியும் மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்தார். அதாவது அந்த இடைவெளி வந்து வெறும் 6 மாதம் தான். நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி சந்தித்தோம். இதை நம்பிக்கிட்டு தமிழ்நாட்டில் எம்ஜிஆருடைய ஆட்சி இது முடிஞ்சிருச்சு, விசிலடிச்சாங்க குஞ்சிகள், ஒரு நடிகர் வந்து எத்தனை நாளைக்கு 100 நாள் படம் போல இதை டப்பாக்குள்ளே போயிடுச்சுன்னுலாம் விமர்சனம் பண்ணாங்க. அதையெல்லாம் மீறிக்கிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறுபடியும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் கருணாநிதி உள்ள நுழைய முடியல, அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும்ன்ற நிலையில் அவர் தொடர்ந்து ஆட்சி நடத்துகிறார். அதனால் நாடாளுமன்ற தேர்தல் வர சொல்ல இந்தியாவினுடைய ஒற்றுமையை விரும்புகிறவங்க தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் இந்தியா பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அதனால் அந்த பக்தியின் காரணமாக இவங்க வந்து ஒரு பிரதமரை சொல்கிறாங்க, இவங்க வந்து அதுக்கு ஒரு மாற்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்றுமே சொல்லாமல் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறாங்க. இவங்க தமிழ்நாட்டை பார்த்துக்கிட்டோம், அதுக்காக இந்த தேர்தலில் வந்து நரேந்திர மோடி வரக்கூடாதுன்றவங்க எல்லாம் வந்து திமுக கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியே போகாம இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ஓரளவு மெஜாரிட்டி இருந்திருக்குமோ அதிமுகவுக்கு? இல்லை, ஓபிஎஸ் வெளியே போனது உள்ள வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா. ஓபிஎஸ் அப்போ வெளியே போகாமல் இருந்திருந்தாருன்னா 2021 தேர்தலில் அவர் உள்ளதானே இருந்தார். தேனி மாவட்டத்தில் அவர் ஒருத்தர் தானே ஜெயிச்சார், அது கூட பார்டரில் தானே ஜெயிச்சார். அந்த மாவட்டத்திலேயே ஒருத்தர் ஜெயிக்க வைக்க முடியலையே. இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் செல்வாக்கோடு இருக்கிறாருன்னா அவர் சொந்த தொகுதி தேனி அங்கெல்லாம் போட்டிட்டு இருப்பாரு. அவர் ஏன் தன்னுடைய ஜாதிக்காரங்க இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துக்கு போகிறாரு? எல்லாமே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் வந்து வெற்றி வாய்ப்பை பெற முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம், குறைஞ்சபட்ச எண்ணிக்கையில் வெற்றி பெறலாம். ஆனால் அதிகமான வாக்குகளை பெற்ற கட்சிகளில் முதலிடத்தில் நிச்சயமாக இருக்கும். இப்போ அது வந்து எங்களுடைய என்ன சொல்றது, அதிமுகவுடைய ஸ்ட்ரென்த்தை நாங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலையினுடைய எண் மக்கள் யாத்திரையாகட்டும், அவர் ஆளுங்கட்சி மீது தொடர்ந்து வைத்த விமர்சனங்கள் ஆகட்டும், அதிமுக வந்துட்டு பின்னுக்கு தள்ளி பாஜக முன்னிலை வகிச்சிருச்சு அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வருவதற்கு காரணம் ஆயிடுச்சு. இல்ல, பேச்சுக்கள் வர்றது இல்ல, பேச்சுக்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் பிரச்சாரமாகவும் அதுதான் சொன்னாங்க. திமுகவை எதிர்க்கணும்னா அது அண்ணாமலையா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, பாரதிய ஜனதா கட்சியில கூட வேற தலைவர்களால் முடியாது, அண்ணாமலை மட்டும் தான் முடியும்னு சொல்லி அவங்கள ஒரு தேசிய கட்சியில் ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு நபரை முன்னிலைப்படுத்தி தேர்தல் சந்திச்சது இதுதான் முதல் முறைன்னு நான் பார்க்குறேன். என்னுடைய அரசியல் அனுபவத்தில் எப்பவுமே தேசிய கட்சிகள் அகில இந்திய அளவில் நடைபெறுகின்ற நாடாளுமன்றத்துக்கான தேர்தலில் ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒருத்தர், இவர் அந்த கட்சியில் தியாகம் பண்ணவங்க, இந்த கட்சிக்கு உடைச்சவங்க, பிஜேபி உருவாக்கினவங்கலாம் எவ்வளோ தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு அவங்க எல்லாம் தோற்றங்களை எல்லாம் மறைச்சிட்டு அண்ணாமலை என்கின்ற ஒரு தனிநபர் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து இணைஞ்சு இந்த கட்சியை தூக்கி நிறுத்திட்டாருன்னு அவங்க பேசுறதே வந்து அது அந்த கட்சியினுடைய வளர்ச்சியா எடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வளர்ச்சி மாதிரி தானே சார் அது? இல்ல, வளர்ச்சி என்றது நீங்க கட்சியினுடைய வளர்ச்சியா தனிநபர் வளர்ச்சியா அப்படின்னு இருக்குல்ல. இப்போ நீங்க ஒரு மாநில கட்சின்னா அதனுடைய தலைவரை எஸ்டாப்ளிஷ் பண்றது சரி, ஒரு தேசிய கட்சின்னா அது தேசிய தலைமையை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டாவது, இது ஒரு மாநில தேர்தல்னா கூட சரி, இங்கே இவரை முதலமைச்சராக கொண்டு வரோம் சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது, அதுக்கு ஒரு மரபு இருக்குது. ஆனால் இவங்க ஒரு நரேந்திர மோடிக்கு ஓட்டு கேட்டதை விட அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்குறாங்கன்னு சொல்ல அப்போ பிஜேபி எதை நோக்கி போகிறதுன்னு அவங்க தான் சிந்திக்கணும். இது வந்து ஊடகங்கள் அதை உருவாக்குதா, இல்லை அண்ணாமலை உருவாக்குறாரா, இல்லை அந்த கட்சி உருவாக்குச்சான்றது இல்லை. ஆனால் இது வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் முடிவுகள் வந்துட்டு இருக்கு. இப்போவே நான் வர வழியில் போஸ்டர்கள் பார்த்தேன், எல்லாமே அண்ணாமலையினுடைய வெற்றியாக தான் அதை
கொண்டாடுறாங்களே ஒழிய பிஜேபியினுடைய வெற்றியாவோ நரேந்திர மோடியினுடைய வெற்றியாவோ கொண்டாடலை. ஆனால் உண்மை என்னன்னா, எந்த மாநிலத்துக்கும் இல்லாத வகையில் நரேந்திர மோடி இந்தியாவினுடைய பிரதமர் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார், எத்தனை இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஒரு பிரதமர் ரோட் ஷோவெல்லாம் போனாரு, இவ்வளவும் பண்ணி அப்போ இன்னைக்கு பணம் பிடிப்பட்டதுலேருந்து எல்லா வகையிலும் அவங்க எவ்வளோ அதில் வந்து எல்லா வகையிலும் செலவழிச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்க சொல்ல அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருந்து இவங்க விளம்பர வெளிச்சம், அது இல்லாமல் அவங்களுடைய ஊடகத்தினுடைய பலம், அவங்களுடைய பிரச்சார யுக்தி, இது எல்லாமே வந்து சேர்ந்து அவங்கள வந்து அப்போ கூட அவர் வந்து வெற்றியை கொண்டு வர முடியல. இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கணும் சார். அதிமுகவினுடைய இந்த ஒரு பின்னடைவு, இப்படி குறைவான தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதற்கு இன்னொரு காரணமாக சொல்லப்படுவது வேட்பாளர்களுடைய தேர்வு. நிறைய புதுமுகங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த வேட்பாளர்லாம் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய தொகுதிகளில் கூட மக்கள் குழம்பினார்கள். நம்ம ஏற்கனவே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்திருப்பேன், ஏன் நிறைய புதுமுகங்களை தேர்வு செய்யறீங்கன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த தேர்வுமே கூட இந்த பின்னடைவுக்கு காரணமா எடுத்துக்கலாமா? இல்லை, அது காரணமாக பல காரணங்கள், அது ஒன்றா வேணா எடுத்துக்கலாமே, அது மட்டுமே காரணமாக எடுத்துக்க முடியாது. ரெண்டாவது, நீங்கள் வந்து இந்த வேட்பாளர்கள் வந்து அறிமுகப்படுத்தி வேட்பாளர்கள் ஓட்டு கேட்டு வெற்றி பெற அளவுக்கு அந்த காலமோ அல்ல அதுக்குரிய நேரமோ 12-15 நாளில் அவங்க வந்து வேட்புமனு தாக்கல் இறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அவங்க மக்களை சந்திக்கிறதுக்கு இருக்க 6 சட்டமன்ற தொகுதிகளுக்குரிய வாக்காளர்களை சந்தித்து இவங்க வந்து அறிமுகப்படுத்திக்கிறதுக்கான கால அவகாசம் இல்லை. ஆனால் அப்பவும் கால அவகாசம் இல்லைன்னும் போது கொஞ்சம் தெரிஞ்ச முகங்களா போட்டு தெரிஞ்ச முகங்களா வந்து போடுறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக வந்து தெரிஞ்ச முகங்களை மட்டும்தான் போடணுன்றது ஒரு கட்சி நிலைப்பாடாக வச்சா அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கும். ரெண்டாவது, வேட்பாளர்கள் எந்த வகையான வேட்பாளர்கள் போட்டாலும் அவங்க கிட்ட நிறை குறை இருக்க தான் செய்யும். அதனால வந்து பொதுவாகவே நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் கூட அது வந்து அந்த கட்சியினுடைய பலம், கட்சியினுடைய தொண்டர்களுடைய உழைப்பு, இதை வச்சு தான் வெற்றி பெற முடியுமே தவிர வேட்பாளர்கள் அது ஒரு பகுதி தானே தவிர வேட்பாளர்கள் நல்ல வேட்பாளர் அல்லது அறிமுகமான வேட்பாளர்னா அவங்களுக்கு வந்து பின்னடைவுகள் சில உண்டு. அதையும் மைனஸும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னது போல ஒரு அறிமுகமான வேட்பாளர் இருந்தால் அதை ஊடகங்கள் அணுகிறதுக்கும் இந்த அறிமுகத்துக்கு ஒரு எளிமையாக இருந்திருக்கும். என்னுடைய இறுதி கேள்வி சார், ஆக்சுவலாக பார்க்க போனால் பாஜக அதிமுக இந்த கூட்டணிகள் இருந்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மெஜாரிட்டி இருந்தது, மக்கள் மத்தியில் வந்து நல்ல செல்வாக்கவும் இருந்ததுன்னு சொல்லலாம் பாஜகவுக்கு நான் சொல்வது. ஒருவேளை இப்ப அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை என்ன சார்? ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் இருந்திருக்க கூடாதோ, அவங்க கூட இணைஞ்சிருக்கணுமோ அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை, நிச்சயமா அந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லை. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எடுத்த நிலை வெற்றி பெற்றிருக்கிறது தான் அதிமுகவினுடைய மனநிலை. என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் வெளிப்பார்வைக்கு வந்து திமுக விமர்சனம் செய்வது போல் நாங்கள் அடிமையாக இருந்தோம், நாங்கள் வந்து அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பயந்து நடந்தோம்னா அவங்க விமர்சனம் பண்ணாங்க. அதை வந்து அதில் ஒரு பகுதி உண்மை இருக்குது. என்னன்னா, நாங்கள் பயந்து இல்லை, நாங்கள் எல்லாருமே பயந்து இல்லை, கட்சி பயந்து இல்லை, கட்சி அடங்கி இல்லை. ஆனால் எங்கள் கட்சியில் ஒரு சில தலைவர்கள் என்று எங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவை செயல்படுத்துகின்ற நிலையில் இருந்தாங்க. அப்போது ஒரு கட்சியினுடைய கூட்டு தலைமைன்னு வர சொல்ல நாங்கள் அவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு புறக்கணிச்சிட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சோதனையான சூழ்நிலையில் நாங்கள் ஒரு பேலன்சிங்காக போக வேண்டியது வந்தது. ரொம்ப தூரத்துக்கு போவேனா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் தனியாக போய் தர்ம யுத்தம் நடத்திட்டு மறுபடியும் வந்து சேர சொல்ல, அவரை சேர்த்து வைக்க சொல்ல அவர் எடுத்த முடிவு சொன்ன காரணத்தை பார்த்தீங்கன்னாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். அவர் என்ன சொன்னார், அதிமுக நல்லா இருக்குன்றதுக்காக நான் வந்து சேர்ந்தேன்னு சொல்லலை, அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறாங்க நான் வந்து சேர்ந்தேன்னு சொல்லலை, பிரதமர் நரேந்திர மோடி சேர சொன்னார், சேர்ந்தனர். அப்போ அவர் யாருடைய தலைமையில் அவர் இயங்குறாருன்றது தெரியுது. அதிமுக தலைமையை நிர்ணயம் பண்ணுறது நாங்கள், அவங்களோட கூட்டணியில் இருக்கிறது வேற, அவங்களுக்கு ஆதரவு தர்றது வேற, அவங்க எங்களை ஆதரிக்கிறது வேற. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைமையை அவங்க முடிவு செய்கிற இடத்துக்கு கொண்டு போய் விடுற ஒரு தலைமையை நாங்கள் வச்சுக்கிட்டு எப்படி கட்சி சுதந்திரமாக செயல்பட முடியும்?
அதே மாதிரி நீங்கள் அடுத்து ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இணைஞ்சு அது இணைய சொல்ல அதுக்கப்புறம் இணைஞ்சு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்து செயல்பட்டாங்க. அதற்கு பிறகு ஈரோடு தேர்தல் வருது. ஈரோடு தேர்தல் வந்தால் ஒன்று அதிமுக போட்டியிடணும் இல்லை போட்டியிடாதுன்னு சொல்லணும். இவர் ஓ பன்னீர்செல்வம் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடவில்லை என்றால் அதிமுக போட்டியிடன்னாரு. அப்போது எதுவாக இருந்தாலும் அங்கே கேட்டுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிற ஒருத்தரை நாங்கள் கூடவே வச்சுக்கிட்டு அதிமுக எப்படி சுதந்திரமாக செயல்பட முடியும்? இன்றைக்கு கூட ஆனால் எடப்பாடியார் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வெளியே வர்றதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம் என்னன்னா, இந்த கட்சியில் எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு அவங்களுடைய ஏஜென்ட் ஒருத்தர் எங்கள் கூட வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி எங்கள் கட்சியை சுதந்திரமாக நடத்த முடியும்? அதனால் இவங்க 20 இடத்துல நீங்கள் போட்டியிடுங்க, அவங்கள விட்டு கொடுங்க, இவரை கட்சியில் சேர்த்துக்குங்க, அவரை அவங்கெல்லாம் ஒற்றுமையாக வாங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ அதை அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுங்க, இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுங்கன்னு சொல்லி அவங்க சொல்ல அப்போ அதிமுகவினுடைய தலைமை தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட பொதுச் செயலாளர் இன்னொரு கட்சியினுடைய கருத்தை கேட்டு செயல்பட வேண்டிய நிர்பந்தம் வந்ததுன்னா அப்போ நாங்கள் சுதந்திரமாக கட்சி நடத்த முடியாது. அதனால் எங்கள் கட்சியை மீட்டெடுத்திருக்கோம். அதிமுக எப்படி பிளவுகளுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சி பல பிரச்சனைகள் பிளவுகள் எல்லாத்தையும் கடந்து கட்சியை ஒருங்கிணைச்சு கட்சியினுடைய சின்னத்தை மீட்டு நாங்கள் ஒரு கட்சியை இனி பிரச்சனை இல்லை உறுதியான நிலையில் கொண்டு எடப்பாடியாரை பொதுச் செயலாளரை வச்சுருக்கோம். ஆனால் இதை மக்கள்கிட்ட கொண்டு போக சொல்ல மக்கள் இதை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா என்ற குழப்பம் வருது. இந்த குழப்பங்கள்லாம் எதுன்னா, இப்போ இதே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியாகவே நான் சொல்கிறேன். இதே தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக சேர்ந்து இருந்தால் இப்போ அந்த 2 பேருடைய வாக்குகளையும் பார்க்க சொல்ல திமுக கூட்டணியை விட அதிகமாக என்ன அபரிமிதமாக கூடியிருக்கோம். ஆனால் இந்த வெற்றிக்கு காரணம் நாங்களாக இருந்திருக்க மாட்டோம். அப்போ எங்களுடைய தலைமையை கொண்டு போய் நாங்கள் அவங்ககிட்ட ஒப்படைச்ச மாதிரி ஆயிருக்கோம். இப்போ அடுத்து எங்களுடைய இலக்கு டெல்லியை பிடிக்கணும், மத்தியில் அமைச்சரவையில் பங்கு வாங்கணுன்றது இல்லை. அங்கே யார் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சு ஆதரிப்போம், செய்யலானா எதிர்ப்போன்றது தான் எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்போது நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்துருந்தோம்னா இந்த வெற்றி அவங்களுடைய வெற்றியாக மோடியினுடைய அலையில் இங்கேயும் ஜெயிச்சிட்டிங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனுடைய விளைவு 2026 தேர்தலில் நாங்கள் தனித்துவமாக போட்டியிட முடியாத சூழ்நிலையும் எங்கள் தலைமையை உருவாக்க முடியாத நிலையும் இவங்ககிட்ட அந்த நேரத்தில் போய் நாங்கள் கையேந்த வேண்டிய தேவையும் அதுக்கு பிறகு அந்த தேர்தலில் எங்களை இழக்க வேண்டிய நிலையும் வந்துடும். அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தோம். அந்த வகையில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். எங்களுடைய கட்சி அதிமுக கட்சி பலமாக இருக்குது, கட்சி ஒற்றுமையாக இருக்குது, கட்சி ஒரே தலைமையின் கீழே வந்துருச்சு. இதை மக்களிடத்தில் சொல்லியிருக்கோம். மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. பெரும்பான்மையான வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கோம். இந்த வாக்குகள் என்னுடைய தேர்தல் முடிவு வந்த பிறகு தெரியும். என்னுடைய கணிப்பு தமிழ்நாட்டில் போட்டியிட்ட எல்லா கட்சிகளையும் பார்ட்டி வைஸ் பார்த்தா அதிமுக அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கோம். திமுக விட கூடுதல் வாக்குகள் மொத்தத்தில் வாங்கும். அப்படி பார்க்க சொல்ல அடுத்து 2026 தேர்தலில் களத்தில் நாங்கள் தான் முன்னிலையில் நிற்போம். அப்போது கூட்டணியோ இல்லை மற்ற அணியோ சேர்றதுனால எடப்பாடியார் தலைமையில் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு மாற்று சக்தியை உருவாக்குறதுக்கு எடப்பாடியார் தலைமையேற்க முடியும். அடுத்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு இது ஒரு அடிப்படை தந்திருக்கு. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி.